குரூப் அட்டாச் நண்பர்களுக்கு வணக்கம். வாழ்க வளமுடன். சார், இன்றைக்கி கிளாஸில் குரூப் அட்டாச் கிளாஸ் இல்லைங்க. உங்களுக்கு என்ன பேட்டர்ன் சொல்லி தர போகிறோன்னா, மென்ஸ் ப்ரீஃப் பேட்டர்ன் எப்படி போடுறது, எப்படி பேட்டர்ன் ட்ராட் பண்ணுறதுன்னு சொல்லி தரேன் பாருங்கள். பார்த்து நீங்களும் பயன்பெறுங்க. பாருங்கள், இதே மெஷர்மெண்ட் சார்ட்டுங்க. மெஷர்மெண்ட் சார்ட் பேஸ் பண்ணி தான் நம்ம இப்போ வந்து பேட்டர்ன் ட்ராட் பண்ணுற போகிறோம். இது வந்து சாம்பிள் பீஸுங்க. இது பாருங்கள், பேக்கோட வியூ இப்படி இருக்குதுங்க. இது பீஸோட பேக் வியூங்க. இது ஃப்ரண்ட் வியூங்க. இது பாருங்கள், மெஷர்மெண்ட் சார்ட் பேஸ் பண்ணி தான் நம்ம பேட்டர்ன் போட போகிறோங்க. பாருங்கள், சென்டரில் பீஸோட சென்டரில் பாருங்கள் பவுச் ஃபினிஷிங் மாதிரி கொடுத்துருக்காங்க. பாருங்கள், பீஸோட சென்டரில் பவுச் ஃபினிஷிங் மாதிரி கொடுத்துருக்காங்க. பாருங்கள், மென்ஸு ப்ரீஃப் சைஸ் சார்ட்டுங்க. ஆல் இன் மெஷர்மெண்ட் சென்டிமீட்டர். சைஸ் வந்து 100 சைஸுங்க. பாருங்கள், வேஸ்ட் பேண்ட் ஹைட்டு, வேஸ்ட் பேண்ட் ரிலாக்ஸ்டு ஹைட்டு மெஷர்மெண்ட் கொடுத்துருக்காங்க. ஃப்ரண்ட் ரெஸ்ட் டெப்த்து இன்க்ளூடிங் வேஸ்ட் பேண்ட்டு, பேக் எல்லாமே இன்க்ளூடிங் வேஸ்ட் பேண்டோட தான் மெஷர்மெண்ட் கொடுத்துருக்காங்க. நம்ம வந்து மெஷர்மெண்ட் பாருங்கள், சைட் ஃப்ரண்ட் ரைஸ் டெப்த் இன்க்ளூடிங் வேஸ்ட் பேண்டு, பேக் ரைஸ் டெப்த் இன்க்ளூடிங் வேஸ்ட் பேண்டு, சைட் லென்த் இன்க்ளூடிங் வேஸ்ட் பேண்டு, இப் வித்து, ஃப்ரண்ட் பேனல் அட் டாப்பு, ஃப்ரண்ட் பேனல் அட் பாட்டம், பேனல் வித்துங்க. மெஷர்மெண்ட் நல்லா பார்த்துங்க. இந்த மெஷர்மெண்ட் சார்ட் பேஸ் பண்ணி தான் இப்போ சென்டரில் பாருங்கள் பவுச் ஃபினிஷிங் மாதிரி வந்துருக்கு. பாருங்கள், இந்த ஃபினிஷிங் வந்து எப்படி இந்த சென்டரில் பவுச் வர ஃபினிஷிங் எப்படி வந்து நான் பேட்டர்ன் போடுறேன் சொல்லித்தரேன். பாருங்கள், சொல்லித்தரேன், நீங்களும் பார்த்து பயன்பெறுங்க. அந்த ஃபினிஷிங் பேட்டர்ன் எப்படி ட்ராட் பண்ணுறதுன்னு நான் சொல்லித்தரேன். பாருங்கள். ஓகே, இப்போ மெஷர்மெண்ட் சார்ட் இருக்குங்க, பார்த்துக்குங்க. எல்லா மெஷர்மெண்ட்டும் உங்களுக்கு நோட் பண்ணி காமிக்கிறேன். பாருங்கள், உங்களுக்கு ஈஸியாக புரியுற மாதிரி சொல்லித்தரேன். பாருங்கள், ஒரு ஃபர்ஸ்ட் பாருங்கள், இந்த ஃபினிஷிங்க பேட்டர்னோட ஃபினிஷிங் இப்படி தான் வருங்க. சென்டரில் பாருங்கள் ஜாயிண்ட் மாதிரி வந்துருப்பாருங்க. இந்த சென்டர் லைன் ஒரு ஜாயிண்ட் வந்திருக்கு, கீழே ஜாயிண்ட் வந்துருக்கு. பாருங்கள், பீச்சோட ஃபினிஷிங்கில் வந்து லாஸ்ட்டு வந்து உங்களுக்கு வந்து இது வராதுங்க, ஜாயிண்ட் வராது, கீழே வந்து ஜாயிண்ட் வராது. இந்த இடத்துல ஒரு சென்டர் ஒரே ஒரு இடத்துல மட்டும் ஜாயிண்ட் வருங்க. ஓகே, பாருங்கள், இந்த சென்டரில் மட்டும் தான் ஜாயிண்ட் வருங்க. பீஸில் சென்டரில் இங்கே இந்த இடத்துல மட்டும் ஜாயிண்ட் வருங்க. இப்போ இங்கே மட்டும் தான் ஜாயிண்ட் வருங்க. கீழே இந்த இடத்துல ஜாயிண்ட் வருங்க. கீழே வந்து உங்களுக்கு ஜாயிண்ட் வராதுங்க. ஏன்னா அந்த இடம் உருத்தாமல் இருக்கிறதுக்கோசம் அந்த சென்டரில் ஜாயிண்ட் வந்துருக்குங்க. அவ்வளோதாங்க. சென்டரில் வந்து ஜாயிண்ட்டு, பேக் வந்து ப்ளைனாக வருங்க. சென்டரில் மட்டும்தான் ஒரு ஜாயிண்ட் வருங்க. அதாவது ஃப்ரண்ட் சைடில் சென்டரில் மட்டும்தான் ஒரு ஜாயிண்ட் வருங்க. ஒரு பீஸ் எடுத்து பீஸ் இல்லாமல் ஒரு ஃப்ரெஷ்ஷாக ஒரு பேப்பர் எடுத்துக்கலாங்க. மெஷர்மெண்ட்டெல்லாம் நோட் பண்ணி காமிக்கிறேன். பாருங்கள், மென்ஸ் ப்ரீஃப் பேட்டர்ன் டிராஃப்டடு ஆல் இன் மெஷர்மெண்ட் சென்டிமீட்டருங்க. பேட்டர்னை வந்து என்ன மெஷர்மெண்ட் கொடுத்துருவாங்களோ அது அப்படியே சேம் அடி போடுற பேட்டர்னுங்க. ஸ்டிச்சிங் லென்ஸ் வந்து லாஸ்ட்டாக கொடுத்துருங்க. ஸ்டிச்சிங் லென்ஸ் வந்து பேட்டர்னில் போட்டதுக்கப்புறங்க கடைசியாக தான் ஸ்டிச்சிங் லென்ஸ் கொடுக்குறாங்க. ஃபஸ்ட்டு என்ன மெஷர்மெண்ட்டுக்கு பேட்டர்னில் மெஷர்மெண்ட்டில் கேட்டுருக்காங்களோ அதுபடி தான் நம்ம பேட்டர்ன் அவுட் பண்ணுறாங்க. ஸ்டிச்சிங் லென்ஸ் வந்து நம்ம லாஸ்ட்டாக கொடுத்துக்கலாங்க. பேட்டர்னில் போட்டதுக்கப்புறம் லாஸ்ட்டாக வந்து நம்ம ஸ்டிச்சிங் லென்ஸ் கடைசியாக ஸ்டிச்சிங் லென்ஸ் கொடுத்துக்கலாங்க. அப்போ தான் ஷேப் உங்களுக்கு கரெக்டாக வரும். ஓகே, பாருங்கள், நம்ம ஆஃப் பேட்டர்ன் தான் போட போகிறோங்க. பேட்டர்ன் வந்து நம்ம வந்து ஃபஸ்ட்டு ட்ராஃப்ட் பண்ணுறது மேனுவலில் பேட்டர்ன் போடுறது வந்து நம்ம ஆஃப் பேட்டர்ன் தான் போடுறோங்க. பேட்டர்னுடைய வியூ இப்படி தான் வருங்க. ஆஃப் பேட்டர்ன் டிராஃப்டடு பேட்டர்ன் வியூ இப்படி தான் வருங்க. பேக்கு ஃப்ரண்ட்டுங்க, சைடு ஃப்ரண்ட்டு இந்த வந்து ஃப்ரண்ட் பேனல் வருங்க. ஆஃப் பேட்டர்ன் தான் இப்போ நம்ம ட்ராஃப்ட் பண்ண போகிறோங்க. ஆஃப் பேட்டர்ன் போட்டு தான் உங்களுக்கு ஷேப் கரெக்டாக வரும். சென்டர் வந்து பேனல் இப்படி தான் வருங்க. சென்டரோடைய பேனல் பேட்டர்ன் போட்டதுக்கப்புறம் சென்டர் பேனல் இப்படி தான் வருங்க. பாருங்கள், சென்டர் பேனல் வந்து இப்படி தான் வருங்க. ஓகே, பாருங்கள், சென்டரோடைய வியூ இப்படி வருங்க. பேட்டர்னோடைய வியூ இப்படி தான் வருங்க. ஆஃப் பேட்டர்ன் தான் நம்ம ட்ராட் பண்ண போகிறோங்க. பேட்டர்னோடைய வியூ இப்படி தான் வருங்க. இப்படி எப்படி போகிறதுன்னு இப்போ பார்க்கலாம். பாருங்கள், எப்படி போகிறோன்னு சொல்லித்தரேன். பாருங்கள், நம்ம வந்து பேட்டர்ன் ட்ராட் பண்ணுறது ஆஃப் பேட்டர்ன் தான் ட்ராட் பண்ணுறோங்க. ஓகே, பாருங்கள், ஃபஸ்ட்டு வந்து மெஷர்மெண்ட் சார்ட் எடுத்துக்கலாங்க. ஃபஸ்ட்டு வந்து நம்ம வந்து ப்ரீஃபோடைய சைடு மெஷர்மெண்ட் சார்ட்டில் சைடு லென்த் தான் கேட்டிருப்பாங்க. பேட்டர்னோட லென்த்து மெஷர்மெண்ட் கொடுக்கலிங்க. பாருங்கள், இப்போ பேப்பர் எடுத்துக்கலாம். ஃப்ரெஷ்ஷாக ஒரு பேப்பர் எடுத்துக்கலாம். எப்போ போல் டாப்பில் சைடில் ஒரு மார்ஜின் வச்சுருங்க. நோட்டில் இருக்கிற மாதிரி ஒரு மார்ஜினுங்க, ஜென்ரல் மார்ஜினுங்க. அது ஃப்ரெஷ்ஷாக ஒரு பேப்பர் எடுத்துக்கலாங்க. இப்போ மெஷர்மெண்ட் சார்ட் எடுத்துக்கலாங்க. பாருங்கள், ப்ரீஃப் வந்து சைடில் இந்த மெஷர்மெண்ட்டை கொடுத்துருவாங்க. ப்ரீஃப் பேட்டர்னோட லென்த் மெஷர்மெண்ட் சார்ட் கொடுக்கலிங்க, யாருமே கொடுக்க மாட்டாங்க. நம்ம வந்து பேட்டர்னோட லென்த்து கண்டுபிடிக்கிறோங்க. பேட்டர்னோட லென்த்து கால்குலேட் பண்ணுறோங்க. கால்குலேட் பண்ணி போட்டால் தான் பேட்டர்ன் ரொம்ப ஈஸிங்க. ஃபஸ்ட்டு ட்ராஃப்ட் வந்து பேட்டர்ன் லென்த்து கண்டுபிடிக்கிறோங்க. பேட்டர்னோட லென்த்துங்க, சைட் லென்த் இல்லைங்க. இந்த லென்த்து நம்ம கண்டுபிடிக்கிறோங்க. நம்ம கால்குலேட் பண்ணணுங்க. ஃபஸ்ட்டு பேட்டர்னோட லென்த் ஃபஸ்ட்டு நம்ம கால்குலேட் பண்ணுறோங்க. இந்த லென்த் வந்து நம்ம கால்குலேட் பண்ணி போட்டால் ரொம்ப ஈஸிங்க. பேட்டர்னோட லென்த்து கண்டுபிடிச்சி போட்டால் ரொம்ப ஈஸிங்க. அது எப்படி கால்குலேட் பண்ணுறதுன்னு நான் சொல்லி தர பாருங்கள். பாருங்கள், இந்த லென்த்துங்க
இப்போ இந்த லென்த் வந்து நம்ம கால்குலேட் பண்ணுறோங்க. இதுக்கு பிறகு இந்த பேட்டர்ன் லென்த்னு சொல்லுவாங்க. இந்த லென்த் நம்ம கால்குலேட் பண்ணுறோங்க. லென்த் வந்து என்னென்னு நம்ம செக் பண்ணுறோங்க. கால்குலேட் பண்ணணும். மெஷர்மென்ட் சார்ட் வச்சு நம்ம கால்குலேட் பண்ணிக்கலாங்க. இது பேட்டர்ன் லென்த் இதுதாங்க. இந்த லென்த்தை நம்ம கால்குலேட் பண்ணுறோங்க. ஓகேங்களா? ஓகே, மெஷர்மென்ட் சார்ட் எடுத்துக்கலாங்க. மெஷர்மென்ட் சார்ட் பேஸ் பண்ணி தான் இந்த லென்த்தை கால்குலேட் பண்ணுறோங்க. ஓகே, பேட்டர்ன் லென்த்து வந்து எப்படி கால்குலேட் பண்ணணும்னு சொல்லிட்டு பாருங்கள். ஃப்ரண்ட் ரேஸ் மெஷர்மெண்ட், ஃப்ரண்ட் ரேஸ் டெப்த் இன்க்ளூடிங் வேஸ்ட் பேண்ட் இருக்குங்களா, அதுவும் பேக் ரேஸ் டெப்த் இன்க்ளூடிங் வேஸ்ட் பேண்ட் லென்த், ரெண்டு மெஷர்மெண்ட் டோட்டல் பண்ணுறாங்க. இந்த ரெண்டு மெஷர்மெண்ட்டையும் டோட்டல் பண்ணுறாங்க. வேஸ்ட் பேண்ட் மெஷர்மெண்ட்டை மைனஸ் பண்ணி டோட்டல் பண்ணுறாங்க. பாருங்கள், ஃப்ரண்ட் ரேஸ் மெஷர்மெண்ட் டெப்த் 26, பேக் ரேஸ் டெப்த் மெஷர்மெண்ட் வேஸ்ட் பேண்ட் இன்க்ளூடிங் வேஸ்ட் பேண்ட் 34ங்க. பாருங்கள், பேட்டர்ன் லென்த் கால்குலேட் பண்ணுறது. ஃப்ரண்ட் ரேஸ் டெப்த்து 26 மைனஸ் 2.5ங்க. அதாவது எலாஸ்டிக் மெஷர்மெண்ட் அதில் மைனஸ் பண்ணிக்கிறாங்க. எலாஸ்டிக் மெஷர்மெண்ட் அதில் மைனஸ் பண்ணிக்கிறாங்க. பாருங்கள், இந்த மெஷர்மெண்ட் எலாஸ்டிக்கோட மெஷர்மெண்ட்டை வந்து அதில் மைனஸ் பண்ணிக்கிறாங்க. எலாஸ்டிக் மெஷர்மெண்ட் அதில் மைனஸ் பண்ணுறாங்கன்னா ஃப்ரண்ட் ரேஸ் டெப்த் 26 மைனஸ் 2.5 23.5, பேக் ரேஸ் டெப்த் 32ங்க மைனஸ் 2.5 29.5ங்க. இது ரெண்டையும் டோட்டல் பண்ணுறாங்க. இது ரெண்டையும் நம்ம டோட்டல் பண்ணுறாங்க. பாருங்கள், மைனஸ் எலாஸ்டிக் மெஷர்மெண்ட் அதில் மைனஸ் பண்ணிக்கிறோங்க. மைனஸ் பண்ணோம்னாக்கா டோட்டல் 53 வருதுங்க. டோட்டல் வந்து 53 வருதுங்க. எலாஸ்டிக் மெஷர்மெண்ட்டை மைனஸ் பண்ணோம்னா டோட்டல் 53 வருதுங்க. அதாவது ஃப்ரண்ட் ரேஸ் மெஷர்மெண்ட்டு பேக் ரேஸ் மெஷர்மெண்ட் டெப்த்து 2 டோட்டல் பண்ணுறாங்க. அதை வந்து எலாஸ்டிக் மெஷர்மெண்ட் மைனஸ் பண்ணாக்கா 53 மெஷர்மெண்ட் வருது, 53 சென்டிமீட்டர் வருதுங்க டோட்டல். அது அப்படியே ரெண்டாக டிவைட் பண்ணுறாங்க, 26.5 வருதுங்க. அதுதான் பேட்டர்ன் லென்த்துங்க. 53 டிவைடட் பை 2 26.5. ப்ரீஃபோட லென்த் வந்து ப்ரீஃபோட லென்த் இல்லைங்க, பேட்டர்ன் லென்த் வந்து 26.5ங்க. ரெக்டாங்கிள் பாக்ஸ் போகிறதுக்கு லென்த்து ஃபஸ்ட்டு வேணுங்க. பேட்டர்ன் லென்த் வந்து 26.5 வைக்கிறேங்க. இப்போ வந்து பேட்டர்ன் லென்த் 26.5 பாருங்கள். இந்த 26.5 இந்த மெஷர்மெண்ட் சார்ட்டில் எதுலையும் கொடுக்க மாட்டாங்க. இது வந்து பேட்டர்ன் லென்த்துங்க. இது மெஷர்மெண்ட் சார்ட்டில் எதுலையும் கொடுக்க மாட்டாங்க. ஓகே, இது பாருங்கள், மார்ஜின் ஒரு பேப்பர் எடுத்து மார்ஜின் போட்டுக்கலாங்க. அந்த மார்ஜினுக்கு கீழே இருந்து நம்ம பேட்டர்ன் நோட் பண்ணுறோம். ஓகே, 26.5 ஃபஸ்ட்டு வைக்கிறோங்க. லென்த் வந்து வைக்கிறோங்க. ஃபஸ்ட்டு 26.5 சென்டிமீட்டர் வைக்கிறோங்க. லென்த்துக்கு வைக்கிறோங்க. ரெக்டாங்கிள் பாக்ஸ் போகிறதுக்கு ஃபஸ்ட் லென்த் வைக்கிறோங்க. 26.5 வைக்கிறோங்க. அந்த பக்கம் ஒரு பாயிண்ட் வச்சுக்கலாங்க. 26.5 அந்த பக்கம் ஒரு பாயிண்ட் வச்சுக்கலாங்க. ஓகே, இப்போ லைன் மாதிரி போட்டுக்கலாங்க. இப்போ லென்த் வச்சுருக்கோங்க, வந்து பேட்டர்னோட லென்த் வச்சுருக்குறோங்க. பேட்டர்னோட லென்த் வச்சுருக்குறோங்க 26.5 சென்டிமீட்டர் வச்சு லென்த் போட்டுருக்குங்க. இப்போ நல்லா புரியுற மாதிரி சொல்லி தரப்பாங்க. 26.5ங்க லென்த்துங்க. அது 26.5 சென்டிமீட்டர் வச்சுருக்குறாங்க லென்த்து ஆஸ் பர் மெஷர்மெண்ட்டுங்க. அப்புறமேட்டு தான் ஸ்டிச்சிங் வச்சு கொடுக்குறாங்க. நெக்ஸ்ட் வந்துங்க லென்த் வச்சாச்சுங்க. இப்போ நெக்ஸ்ட் வந்து ஆஃப் ஹிப் மெஷர்மெண்ட் வைக்கிறேங்க. இப்போ மெஷர்மெண்ட் சார்ட்டில் கொடுத்துருக்காங்க ஆஃப் ஹிப் மெஷர்மெண்ட்டுங்க. இது வந்து மெஷர்மெண்ட் சார்ட் அப்படியே வச்சு போட்டுக்கலாங்க. இப்போ வித் வந்து பாருங்கள், இப்போ வந்து 38 சென்டிமீட்டர் கேட்டிருக்காங்க. 38ங்க. அதில் ஆஃப் ஹிப் வித்து ஓகே. இப்போ வரையிறங்க. இப்போ ட்ராட் பண்ணுறோம். இப்போ வித் 38 சென்டிமீட்டருங்க. பாருங்க, இப்போ வித் 38 நம்ம அதில் ஆஃப் பேட்டர்னுக்கு வந்து ஆஃப் பண்ணிக்கிறோங்க. அது அப்படியே 19 சென்டிமீட்டர் வச்சுக்கிறோங்க. இப்போ வித் 38 டிவைடட் பை 2 வச்சா 19 சென்டிமீட்டருங்க. ஆஃப் பேட்டர்னுக்கு வந்து ஆஃப் பண்ணிக்கிறோங்க. 19 சென்டிமீட்டர் வச்சு ஒரு ட்ராப் வரையிறோங்க. பாருங்கள், இந்த மாதிரி ரெக்டாங்கிள் பாக்ஸ் ஃபஸ்ட்டு வரையிறங்க. ஃபஸ்ட்டு இந்த மாதிரி ஒரு ரெக்டாங்கிள் பாக்ஸாக ஃபஸ்ட்டு வரைஞ்சிக்கிறோங்க. 19 சென்டிமீட்டர் வச்சு ஒரு டாட் பண்ணுறோங்க. 19 சென்டிமீட்டருங்க. இது வச்சு ஒரு ரெக்டாங்கிள் பாக்ஸ் ஒன்று போடுறோங்க. ஓகே, 90 சென்டிமீட்டர் வைக்கிறோங்க. சென்டிமீட்டர் வச்சு ஒரு ரெக்டாங்கிள் பாக்ஸ் போகிறதுக்காக கீழே ஒரு பாயிண்ட் வச்சுக்கலாங்க. ஃபஸ்ட்டு ட்ராஃப்ட் வந்து லென்த்தும் ஆஃப் இப்போ வச்சு ரெக்டாங்கிள் பாக்ஸ் போட்டுக்கிறாங்க. ஸ்கொயராக ஒரு பாக்ஸ் மாதிரி போட்டுக்கிறாங்க. இதுதான் நம்ம வந்து ஃபஸ்ட் ட்ராஃப்ட்டுங்க. ஆஃப் ஹிப் மெஷர்மெண்ட்டுங்க 19 சென்டிமீட்டர். இது இந்த ஆஃப் ஹிப் மெஷர்மெண்ட்டுங்க 19 சென்டிமீட்டருங்க. ரெக்டாங்கிள் பாக்ஸ் போட்டாச்சுங்க.
இது லென்த்து, இது வந்து லென்த்துங்க, இது வந்து ஆஃப் ஹிப்புங்க. ஓகேங்களா? நெக்ஸ்ட் வந்துங்க, நெக்ஸ்ட் ஆஃப்ட் வந்துங்க வேஸ்ட் பேண்ட் மெஷர்மெண்ட்டை வேஸ்ட் பேண்ட் ரிலாக்ஸ் ஒரு பாயிண்ட் வைக்கிறேங்க. வேஸ்ட் பேண்ட் ரிலாக்ஸ் இருக்குது, மெஷர்மெண்ட் சார்ட்டில் கொடுத்துருக்காங்க. வேஸ்ட் பேண்ட் ரிலாக்ஸ்னு ஒரு மெஷர்மெண்ட் சார்ட் கொடுத்துருக்காங்க, 32 கொடுத்துருக்காங்க. பாருங்கள், அது எலாஸ்டிக் மெஷர்மெண்ட்டுங்க. வேஸ்ட் பேண்ட் ஹைட்டு பாருங்கள், வேஸ்ட் ரிலாக்ஸ்டு ஒரு மெஷர்மெண்ட் கொடுத்துருக்காங்க. 33 சென்டிமீட்டர் கேட்டிருக்காங்க. அதை அப்படியே ரெண்டாக பண்ணி ஒரு பாயிண்ட் வைக்கிறேங்க. ரெக்டாங்குலர் பாக்ஸ் பாருங்கள், இந்த மெஷர்மெண்ட் அப்படியே வைக்கிறேங்க. ரிலாக்ஸ் மெஷர்மெண்ட் தான் கேட்டிருக்காங்க, சேம் அப்படியே வைக்கிறோங்க. இது வந்து சேம் மெஷர்மெண்ட், சேம் அப்படியே வைக்கிறோங்க. சேம் அப்படியே 33 டிவைடட் பை 2ங்க, 16.5 சென்டிமீட்டர் அப்படியே வைக்கிறோங்க. 16 சென்டிமீட்டர் ஒரு பாயிண்ட் தான் ஃபஸ்ட்டு வைக்கிறேங்க, ஒரு பாயிண்ட் வைக்கிறோங்க. ரிலாக்ஸ் மெஷர்மெண்ட் 16.5 வச்சு ஒரு பாயிண்ட் வைக்கிறேங்க. மெஷர்மெண்ட் மெஷர் பண்ணிங்க 16.5 சென்டிமீட்டர் ஒரு பாயிண்ட் வைக்கிறேங்க. அப்படி வச்சு ஒரு பாயிண்ட் ஒன்று வைக்கிறேங்க. 16.5 சென்டிமீட்டருங்க. அது ஆஃப் ரிலாக்ஸிங் மெஷர்மெண்ட்டுங்க. ஆஃப் வேஸ்ட் பேண்ட் ரிலாக்ஸ் ஆஃப் மெஷர்மெண்ட்டுங்க. அது 16.5 சென்டிமீட்டருங்க. ஓகே, ஒரு பாயிண்ட் மட்டும் க்ரியேட் பண்ணியிருக்கிறோங்க. நெக்ஸ்ட் வந்து சைட் லென்த் வரையிருங்க. நெக்ஸ்ட் வந்து நம்ம வந்து சைட் லென்த் வரையிருங்க. இப்போ எல்லா மெஷர்மெண்ட்டும் ஆஸ் பர் மெஷர்மெண்ட் தான் வரைஞ்சிட்டு இருக்கிறோங்க. லாஸ்ட்டாக தான் நம்ம ஸ்டிச்சிங் லான்ச் கொடுக்குறோங்க. சைட் லென்த் வந்து பாருங்கள், மெஷர்மெண்ட் சார்ட்டில் கொடுத்துருக்காங்க. சைட் லென்த் எவ்வளோன்னு கேட்டிருக்காங்க. இப்போ சைட் லென்த் வந்து 12 சென்டிமீட்டருங்க. இப்போ சைட் லென்த் வந்து டவுட் பண்ணுறோங்க. 12 சென்டிமீட்டர் மெஷர்மெண்ட் சார்ட்டில் கேட்டிருக்காங்க. நம்ம வந்து அதில் வந்து எலாஸ்டிக் மெஷர்மெண்ட்டை மைனஸ் பண்ணிக்கிறோங்க. 9.5 சென்டிமீட்டர் தான் வைக்கிறோங்க. 9.5 சென்டிமீட்டர் அது அப்படியே வரைஞ்சிக்கிறோங்க. பாருங்கள், அப்படியே நம்ம சைட் லென்த் வந்து ட்ராப் பண்ணுறோங்க. இப்போ 16 சென்டிமீட்டர் மெஷர்மெண்ட் சார்ட்டில் கேட்டிருக்காங்க. அதில் வந்து நம்ம 2.5 சென்டிமீட்டர் எலாஸ்டிக் மெஷர்மெண்ட் மைனஸ் பண்ணிக்கிறோங்க. 9.5 சென்டிமீட்டர் வைக்கிறோங்க. அந்த இப்போ மெஷர்மெண்ட் எங்கே கவர் ஆகுதோ அந்த இடத்துல வைக்கிறோங்க. 9.5 சென்டிமீட்டருங்க. அதாவது 9.5 சென்டிமீட்டர் வச்சு டாட் பண்ணியிருக்கிறோங்க. இது சைட் லென்த்துங்க. நம்ம ஆஸ் பர் மெஷர்மெண்ட் தான் போட்டுருக்காங்க. லாஸ்ட்டாக தான் நம்ம ஸ்டிச்சிங் லான்ச் கொடுக்குறாங்க. பேட்டர்லாம் போட்டதுக்கப்புறம் எங்கெங்கெல்லாம் ஓவர்லாக் தையல் வருது அங்கெல்லாம் ஒரு சென்டிமீட்டர் அளவு சேர்த்திக்கலாங்க. இது சைட் லென்த்துங்க, 9.5 சென்டிமீட்டருங்க. ஓகே, இது 9.5 சென்டிமீட்டருங்க. சைட் லென்த் வரைஞ்சாச்சுங்க. இப்போ நம்ம வந்து ஃப்ரண்ட் பேனலுடைய மெஷர்மெண்ட் செக் பண்ணலாங்க. இப்போ நெக்ஸ்ட் வந்து ஃப்ரண்ட் பேனல் மெஷர்மெண்ட் வைக்கணுங்க. பாருங்கள், இப்போ இந்த ஆட்டோ எடுத்து காமிக்கிற பாருங்கள். சாரி, வந்து ஃப்ரண்ட் ரைஸோட மெஷர்மெண்ட் இப்போ நம்ம வைக்கிறோங்க. ஃப்ரண்ட் ரைஸோட டெப்த் மெஷர்மெண்ட் இப்போ நம்ம வைக்க போகிறோங்க. 4th ஸ்டெப் வந்து ஃப்ரண்ட் ரைஸ் டெப்த் வைக்க போகிறோங்க. சைட் லென்த் வரைஞ்சதுக்கு பாருங்கள், ஃப்ரண்ட் ரைஸ் டெப்த் 26 சென்டிமீட்டர் மெஷர்மெண்ட் சார்ட்டில் கேட்டிருக்காங்க. ஃப்ரண்ட் ரைஸ் டெப்த் வந்து 26 சென்டிமீட்டர் மெஷர்மெண்ட் சார்ட்டில் கேட்டிருக்காங்க. பாருங்கள், மெஷர்மெண்ட் சார்ட் எடுத்து காமிக்கிற பாருங்கள். ஃப்ரண்ட் ரைஸ் டெப்த் 26 சென்டிமீட்டருங்க. அதில் வந்து நம்ம எலாஸ்டிக் மெஷர்மெண்ட்டை மைனஸ் பண்ணிக்கிறோங்க. மைனஸ் பண்ணோம்னாக்கா 23 பாருங்கள், இந்த மாதிரி வைக்கிறேங்க. 23.5 சென்டிமீட்டர் வருதுங்க. இப்போ இந்த மெஷர்மெண்ட் வைக்கிறேங்க. இந்த மெஷர்மெண்ட் வந்து வைக்கிறோங்க. ஃப்ரண்ட் ரைஸ் டெப்த்துங்க 23.5 சென்டிமீட்டர் வைக்கிறோங்க. எலாஸ்டிக் மெஷர்மெண்ட்டை மைனஸ் பண்ணி வைக்கிறோங்க. 23.5 சென்டிமீட்டருங்க. எலாஸ்டிக் மெஷர்மெண்ட்டை மைனஸ் பண்ணி அப்படியே வைக்கிறேங்க. ஒரு பாயிண்ட் வைக்கிறேங்க. பாயிண்ட் மட்டும் தான் க்ரியேட் பண்ணுறோங்க. ஃப்ரண்ட் ரைஸோடைய டெப்த் மெஷர்மெண்ட்டை இப்போ நம்ம வைக்கிறோங்க. ஓகே, பாருங்கள், நோட் பண்ணி வச்சாச்சு. பாயிண்ட் க்ரியேட் பண்ணி வச்சுங்க. இது வந்து ஃப்ரண்ட் ரைஸோட டெப்த் மெஷர்மெண்ட்டுங்க, 23.5 சென்டிமீட்டருங்க. ஓகே, இப்போ நெக்ஸ்ட் இந்த மாதிரி பாயிண்ட் வச்சாச்சுங்க, க்ரியேட் பண்ணி வச்சுங்க. இந்த பாயிண்ட் வச்சாச்சுங்க. இந்த இடத்துல ஒரு பாயிண்ட் க்ரியேட் பண்ணி வச்சுங்க. சென்டர் பேனலோட ஃப்ரண்ட் ரைஸ் டெப்த் மெஷர்மெண்ட் வச்சாச்சுங்க. பாயிண்ட் க்ரியேட் பண்ணி வச்சுங்க. நெக்ஸ்ட் வந்துங்க 5th ட்ராப் பண்ணுறவங்க ஃப்ரண்ட் பேனல் டாப் இருக்குங்களா, அது மெஷர்மெண்ட் சார்ட்டில் கொடுத்துருவாங்க. அதை வந்து நம்ம ஆஃப் பேட்டர்னில் வைக்கிறோங்க. இப்போ ஃப்ரண்ட் பேனல் டாப் 12 சென்டிமீட்டர் மெஷர்மெண்ட் சார்ட்டில் கேட்டிருக்காங்க. நம்ம அதை வந்து ஆஃப் பண்ணி ஒரு பாயிண்ட் வைக்கிறோங்க. இந்த இடத்துல ஒரு பாயிண்ட் வைக்கிறோங்க. இந்த டாட் பண்ணுறோங்க. 12 சென்டிமீட்டர் மெஷர்மெண்ட் சார்ட்டில் கேட்டிருக்காங்க. ஃப்ரண்ட் பேனல் டாப் மெஷர்மெண்ட் 12 சென்டிமீட்டர் கேட்டிருக்காங்க. நம்ம வந்து 6 சென்டிமீட்டருக்கு ஒரு பாயிண்ட் வைக்கிறோங்க.
12 சென்டிமீட்டருங்க மெஷர்மெண்ட் சார்ட்டில் கேட்டிருக்காங்க. ஆஃப் வந்து 6 சென்டிமீட்டருங்க. 6 சென்டிமீட்டர் ஒரு பாயிண்ட் வைக்கிறேங்க. ஃப்ரண்ட் பேனல் டாப் 12 சென்டிமீட்டருங்க. நம்ம வந்து அதை ஆஃப் பண்ணோம்னா 6 சென்டிமீட்டர் வருதுங்க. 6 சென்டிமீட்டருக்கு ஒரு பாயிண்ட் ஒன்று வைக்கிறேங்க. அதாவது ஃப்ரண்ட் பேனல் டாட் பண்ணுறேங்க. 6 சென்டிமீட்டர் வச்சு ஒரு பாயிண்ட் வைக்கிறேங்க. 6 சென்டிமீட்டருங்க. 12 சென்டிமீட்டர் மெஷர்மெண்ட் சார்ட்டில் கேட்டிருக்காங்க. நம்ம வந்து 6 சென்டிமீட்டர் வைக்கிறோங்க. ஓகே, 6 சென்டிமீட்டருங்க. நெக்ஸ்ட் வந்துங்க 6 சென்டிமீட்டர் டாட் பண்ணி 6 சென்டிமீட்டர் பாயிண்ட் வச்சாச்சுங்க. டாப்புங்க, ஃப்ரண்ட் பேனல் டாப்புங்க மெஷர்மெண்ட் சார்ட்டில் கொடுத்துருக்காங்க. மெஷர்மெண்ட்டுங்க அதை அப்படியே ஃபாலோ பண்ணியிருக்கிறோங்க. இப்போ நெக்ஸ்ட்டுங்க ஃப்ரண்ட் பேனலுடைய பாட்டம் மெஷர்மெண்ட் வைக்கிறேங்க. ஃப்ரண்ட் பேனலுடைய 6th டிராஃப்ட் வந்துங்க ஃப்ரண்ட் பேனலுடைய பாட்டம் மெஷர்மெண்ட் வைக்கிறேங்க. இப்போ இந்த பாயிண்ட் இந்த ட்ராஃப்ட் பண்ணுறேங்க. இது மெஷர்மெண்ட் சார்ட்டில் கொடுத்துருக்காங்க. ஃப்ரண்ட் பேனலுடைய பாட்டம் மெஷர்மெண்ட் கொடுத்துருக்காங்க. இந்த டாட் பண்ணுறேங்க. மெஷர்மெண்ட் சார்ட் வந்து எவ்வளோ கேட்டுருக்காங்க பாருங்கள். 8 சென்டிமீட்டர் கேட்டிருக்காங்க. இந்த பாயிண்ட் 8 சென்டிமீட்டர் கேட்டிருக்காங்க. அந்த ஆஃப் வந்து 4 சென்டிமீட்டருங்க. இப்போ இந்த இடத்துல வரைகிறோங்க. இது டாட் பண்ணுறோம். ஓகே, இப்போ இது டாட் பண்ணுறோங்க. இந்த டாட் பண்ணுறோங்க. எயிட் சென்டிமீட்டர் கேட்டிருக்காங்க. ஃப்ரண்ட் பேனலுடைய பாட்டம் வந்து 8 சென்டிமீட்டர் கேட்டிருக்காங்க. நம்ம வந்து ஆஃப் பேட்டர்ன் வந்து 4 சென்டிமீட்டர் தான் வைக்கிறோங்க. 4 சென்டிமீட்டர் ஆஸ் பர் மெஷர்மெண்ட் அப்படியே வைக்கலாங்க. பாருங்க, 6th டாட் பாட்டம் பேனல் வரைகிறோங்க. 8 சென்டிமீட்டருங்க. ஆஃப் பேட்டர்ன் வந்து 4 சென்டிமீட்டர் வைக்கிறோங்க. ஃப்ரண்ட் பேனல் ஃப்ரண்ட் ரைஸ் டெப்த் வச்சுருக்கோம் இல்லையா, அந்த இடத்துல வந்து ஆஃப் பேட்டர்னுடைய மெஷர்மெண்ட் வைக்கிறாங்க. ஃப்ரண்ட் ரைஸ் டெப்த் மெஷர்மெண்ட்டில் 4 சென்டிமீட்டர் வைக்கிறாங்க. ஃப்ரண்ட் ரைஸோட டெப்த் மெஷர்மெண்ட் ஃபினிஷிங்கில் வந்து இந்த இடத்துல 4 சென்டிமீட்டர் வைக்கிறாங்க. அது ஃப்ரண்ட் ரைஸோட டெப்த் மெஷர்மெண்ட்டுங்க. இந்த இடத்துல வந்து நம்ம 4 சென்டிமீட்டர் வைக்கிறோங்க. ஓகே, இந்த இடத்துல 4 சென்டிமீட்டர் வச்சுருக்குறோங்க. ஃபோர் சென்டிமீட்டருங்க. ஃப்ரண்ட் பேனலுடைய டாப்புங்க. ஃப்ரண்ட் பேனலுடைய பாட்டம் மெஷர்மெண்ட்டுங்க 4 சென்டிமீட்டர் வச்சுருக்குங்க. அதாவது ஃப்ரண்ட் ரைஸ் டெப்த்தோடைய மெஷர்மெண்ட் இடத்துல வைக்கிறோங்க. ஃப்ரண்ட் ரைஸ் டெப்த் மெஷர்மெண்ட்டில் வந்து ஆஃப் பேனல் பாட்டம் வைக்கிறேங்க. ஓகேங்க, லெக் ஓப்பன் மெஷர்மெண்ட்லாம் கொடுக்கலிங்க. லெக் ஓப்பன் மெஷர்மெண்ட் சார்ட்டில் கொடுக்கல. லெக் ஓப்பன் கொடுத்துருந்தாங்க, அதை ஃபாலோ பண்ணலாங்க. மெஷர்மெண்ட் சார்ட்டில் லெக் ஓப்பன் மெஷர்மெண்ட் கொடுக்கலிங்க. ஓகே, பேட் பேனல் வச்சாச்சுங்க. ஓகே, பாயிண்ட் வச்சாச்சுங்க. இப்போ வந்து நம்ம கர்வ் ஷேப் எடுக்கணுங்க. இப்போ வந்து கர்வ் ஷேப் எடுக்கணும். அதுக்கு முன்னாடி வந்துங்க பேனலுடைய வித்து கேட்டிருக்காங்க. மெஷர்மெண்ட் வந்து பேனல் வித்து மெஷர்மெண்ட் கேட்டிருக்காங்க. இந்த கர்வ் ஷேப் இப்படி எடுக்கணுங்க. இப்படி பாருங்கள். பேனலோட வித்து மெஷர்மெண்ட் கேட்டிருக்காங்க. அதை எடுத்து ஒரு பாயிண்ட் வைக்கிறேங்க. பேனலோட வித்து மெஷர்மெண்ட் வந்து கேட்டிருக்காங்க. பேனலோட வித்து 22 சென்டிமீட்டர் கேட்டிருக்காங்க. பேனலோட வித்து மெஷர்மெண்ட் வந்துங்க 22 சென்டிமீட்டர் கேட்டிருக்காங்க. அதாவது சென்டர் பேனல் இருக்குங்களா, அதோட வித்து மெஷர்மெண்ட் கேட்டிருக்காங்க. 22 சென்டிமீட்டர் கேட்டிருக்காங்க. இந்த இடத்துல இந்த பாயிண்ட் வந்து பாருங்கள். இந்த இந்த மெஷர்மெண்ட் ஒன்று கேட்டிருக்காங்க. அது 22 சென்டிமீட்டருங்க. இந்த இடத்துல இந்த மெஷர்மெண்ட் ஒன்று கேட்டிருக்காங்க. மெஷர்மெண்ட் சார்ட்டில் பையர் வந்து இந்த இடத்துல ஒரு மெஷர்மெண்ட் கேட்டிருக்காங்க. 22 சென்டிமீட்டருங்க. பேனல் வித்து 22 சென்டிமீட்டர் கேட்டிருக்காங்க. இது வந்து நம்ம ஆஃப் பேனல் 11 சென்டிமீட்டர் வச்சு ஒரு பாயிண்ட் வைக்கிறோங்க. ஓகே, இப்போ இந்த இடத்துல ஒரு மெஷர்மெண்ட் கேட்டிருக்காங்க. இப்போ சும்மா உங்களுக்கு தெரியுங்க, கோடு போட்டு காமிக்கிற பாருங்க. இந்த இடத்துல ஜாயிண்ட்லாம் வராதுங்க. சும்மா கோடு மட்டும் போட்டு காமிக்கிறேன், லைன் மட்டும் போட்டு காமிக்கிற பாருங்க. 11 சென்டிமீட்டர் பேனல் வித்து வந்து 11 சென்டிமீட்டருங்க. ஆஃப் பேனல் வித்து வந்து 11 சென்டிமீட்டருங்க. சும்மா அது ஜாயிண்ட்லாம் வரக்கூடாதுங்க. உங்களுக்கு தெரியணுங்கிறத லைன் போட்டு காமிக்கிறேங்க. அதாவது ஜாயிண்ட்லாம் கிடையாதுங்க. பேனல் வித்து 22 சென்டிமீட்டர். ஆஃப் பேனல் வித்து 11 சென்டிமீட்டருங்க. பாருங்க, ஆஃப் பேனல் வித் 11 சென்டிமீட்டர் வைக்கிறேங்க. அந்த இடத்துல வந்து ஓகே, சென்டர் பேனலுடைய அந்த இடத்துல 11 சென்டிமீட்டர் வைக்கிறேங்க.
11 சென்டிமீட்டர் வச்சு ஒரு பாயிண்ட் வைக்கிறேங்க. அப்படியே ஒரு லைன் மாதிரி போட்டுக்கலாங்க அந்த இடத்துலைங்க. சைட்லேருந்து கம்ப்ளீட் ஆகுது, சைட்லேருந்து வருதுங்க அந்த இடத்துல வந்து ஒரு 11 சென்டிமீட்டர் வைக்கிறேங்க. ஒரு 11 சென்டிமீட்டர் வச்சாச்சுங்க, ஒரு பாயிண்ட் வச்சாச்சு. இப்போ அப்படியே கர்வ் ஷேப் எடுத்துக்கலாங்க. 11 சென்டிமீட்டருங்க அது. ஓகே, ஒரு கர்வ் ஷேப் அப்படியே எடுத்துக்கலாங்க. லெக் ஷேப் அப்படியே எடுத்துக்கலாங்க. அந்த ஃப்ரண்ட் டெப்த் இருந்து அப்படியே ஷேப் எடுத்துக்கலாங்க. அப்படியே கையில் கூட அப்படி வரைஞ்சிக்கலாங்க. இப்போ வந்து ஃப்ரண்ட் பேனல் இருந்து ஃப்ரண்ட் பேட்டர்ன் ட்ராட் பண்ணிடுச்சுங்க, இந்த பேக் பேட்டர்ன் ட்ராட் பண்ணலைங்க. கர்வ் ஷேப் எடுத்துனா ஃப்ரண்ட் பேட்டர்ன் கம்ப்ளீட் ஆயிடுச்சுங்க. இந்த பேக் பேட்டர்ன் இந்த பெண்டிங் இருக்குங்க. நான் பேக் பேட்டர்ன் ஷேப் எடுக்கலைங்க, ஃப்ரண்ட் பேட்டர்ன் மட்டும் தான் ட்ராட் பண்ணிட்டு இருக்கிறேங்க. இது ஃப்ரண்ட் பேட்டர்னுங்க இது. ஓகே ஓகே, இப்போ வந்து நம்ம வந்து இந்த பார்ட் வரைகிறோங்க. இந்த பார்ட் வந்து நம்ம வரைகிறோங்க. சென்டர் பேனலுடைய கட்டி ட்ராட் பண்ணுறோங்க. அந்த 6 சென்டிமீட்டருக்கு இதே கவர் பண்ணி ஒரு ட்ராட் பண்ணிக்கலாங்க. வரைஞ்சோம்னாக்கா சென்டர் பேனல் ரெடி ஆயிடுச்சுங்க. சென்டர் பேனல் பேட்டர்ன் கம்ப்ளீட் ஆயிடுச்சுங்க. இந்த 6 சென்டிமீட்டர் வச்சுருந்தீங்களா, அதுவும் அந்த டாப் பேனல் 6 சென்டிமீட்டர் வச்சுருக்கீங்களா, இந்த லைன் அப்படியே வரைஞ்சிக்கிறாங்க. 6 சென்டிமீட்டர் டாப்பில் ஒரு லைன் வச்சுருந்தீங்களா, அதுவும் இந்த 11 சென்டிமீட்டர் கம்ப்ளீட் ஆகிற மாதிரி இடத்துல ஒரு ஒரு லைன் போட்டுக்கலாங்க. லைன் போட்டோம்னா ஃப்ரண்ட் பேனல் கம்ப்ளீட்டுங்க. ஃப்ரண்ட் லைன் போட்டோம்னா ஃப்ரண்ட் பேனல் வந்து ஃப்ரண்ட் பேட்டர்ன் வந்து வரைஞ்சாச்சுங்க. அவ்வளோதாங்க, ஃப்ரண்ட் பேட்டர்ன் ஒர்க்கு முடிஞ்சதுங்க. ஷேப் இப்படி தான் வருங்க. ஃப்ரண்ட் பேட்டர்னுடைய ஷேப் இப்படி தான் வருங்க. ஓகே, நெக்ஸ்ட் வந்து நம்ம பேக் பேட்டர்ன் வரையிறேங்க. இப்போ ஃப்ரண்ட்டு மட்டும் தான் வரைஞ்சிருக்குறேங்க. பேக் பேட்டர்ன் பெண்டிங் இருக்குங்க. ஃப்ரண்ட் பேட்டர்னோட ஷேப் இப்படி தான் வருங்க. இதுதான் இந்த ஷேப், கரெக்டான ஷேப் இப்படி தான் வருங்க. ஆஸ் பர் மெஷர்மெண்ட் படி போட்டோம்னா இப்படி தான் வருங்க. ஸ்டிச்சிங் மார்க்ஸ் வந்து நம்ம ஃபேனில் வெட்டினதுக்கப்புறம் கடைசியாக ஸ்டிச்சிங் மார்க்ஸ் கொடுத்துக்கலாங்க. பாட்டில் வெட்டினதுக்கப்புறம் லாஸ்ட்டாக ஸ்டிச்சிங் மார்க்ஸ் கொடுத்துக்கலாங்க. இப்போ நெக்ஸ்ட் வந்து பேக் பேட்டர்ன் த்ரோ அவுட் பண்ணுறோங்க. இப்போ இந்த இடத்துல 4 சென்டிமீட்டர் வச்சுருக்கோம் இல்லைங்களா, பாருங்கள். பேட்டர்ன் வந்து ஒரு 1 சென்டிமீட்டர் பாட்டமில் ப்ளஸ் பண்ணிக்கிறாங்க. மெஷர்மெண்ட்லாம் கொடுக்கலிங்க, அதில் நம்மளாக தான் வைக்கிறோங்க. நம்மளாக ஒரு அப்ராக்சிமேட்டாக ஒரு 1 சென்டிமீட்டர் ப்ளஸ் பண்ணுறோங்க. பாட்டம் சைடு வந்து 1 சென்டிமீட்டர் ப்ளஸ் பண்ணுறோங்க. அது 4 சென்டிமீட்டர் இருக்குங்களா, 4 சென்டிமீட்டர் நம்ம வச்சுருக்க பேட்டர்ன் வச்சுருக்கிறோங்க. கீழே வந்து ஒரு 5 சென்டிமீட்டர் வச்சுக்கலாங்க. 1 சென்டிமீட்டர் ப்ளஸ் பண்ணிக்கிறாங்க. 5 சென்டிமீட்டர் வந்து அப்ராக்சிமேட் மெஷர்மெண்ட்டுங்க. 1 சென்டிமீட்டர் ப்ளஸ் பண்ணுங்க. 1 சென்டிமீட்டர் ப்ளஸ் பண்ணாக்க ரெண்டு பக்கம் ஆஃப். இப்போ வந்து பாருங்கள், 5 சென்டிமீட்டர் வச்சுருக்குறேங்க, ஒரு பாயிண்ட் வச்சுருக்குறேங்க. அப்ராக்சிமேட்டாக தான் நம்ம வைக்கிறோங்க. நம்ம பார்த்து எவ்வளோன்னு வச்சுக்கலாங்க. அப்ராக்சிமேட்டாக 1 சென்டிமீட்டர் ப்ளஸ் பண்ணியிருக்கிறோங்க. பேட்டர்னோட எண்டு வந்து ஒரு 1 சென்டிமீட்டர் ப்ளஸ் பண்ணிக்கலாங்க. நாட் கிவன் மெஷர்மெண்ட்டுங்க, மெஷர்மெண்ட் கொடுக்கலிங்க, நம்மளாக தான் வைக்கிறோங்க. அப்ராக்சிமேட்டாக ஒரு 1 சென்டிமீட்டர் ப்ளஸ் பண்ணிக்கிறோங்க. இப்போ பேக் பேட்டர்ன் த்ரோ அவுட் பண்ணுறோங்க. பாருங்க, பேக் இது அப்படி கிளிப் அந்த 1 சென்டிமீட்டர் ப்ளஸ் பண்ணிக்கலாம். அந்த இடத்துல அப்படி கிளிப் கம்ப்ளீட் பண்ணிக்கலாங்க. லைன் போட்டுக்கலாங்க அப்படியே. இந்த பேக் பேட்டர்னுங்க. ஓகே, பேக் பேட்டர்ன் வரைஞ்சாச்சுங்க. பேக் பேட்டர்ன் லைன் போடாச்சுங்க. இப்போ ஃபினிஷிங் எப்படி பண்ணுறதுன்னு பாருங்கள். பாருங்கள், இந்த இடத்துல அப்படியே வரைஞ்சிக்கலாங்க. அப்படியே இந்த ஷேப் இருக்குங்க, அப்படியே கையில் அப்படியே வரைஞ்சிக்கலாங்க. இந்த 4 சென்டிமீட்டர் 5 சென்டிமீட்டர் அப்படியே லைட்டாக கர்வ் ஷேப் அப்படி வரைஞ்சிக்கலாங்க. இந்த ஷேப் வந்து இதில் வரணுங்க. பேக் கட் பண்ணி பேக் பேட்டர்னில் வரணுங்க. அது எப்படி பண்ணது பாருங்கள். அப்படியே கட் பண்ணுறேங்க. இப்போ பேக் பேட்டர்ன் அப்படியே கட் பண்ணுறோங்க. இப்படி கட் பண்ணி வச்சுங்க. பேக்கோடு சேர்த்து இப்படி கட் பண்ணியிருக்கிறேன்.
ஒன் சைடு மார்ஜின் வச்ச முடியும், அந்த பார்ட் இப்படி கட் பண்ணி எடுக்கிறோங்க. ஓகே, இந்த பார்ட் கீழே அப்படியே கையில் அப்படியே வரைஞ்சிக்கலாங்க. அப்படியே இது வந்து பேக் ஆகுங்க. இது வந்து பேக் வருங்க. இது பேக்குங்க. இது பேக் பேட்டர்னுங்க. இது பேக் ஆஃப் பேட்டர்னுங்க. இது ஃப்ரண்ட் பேட்டர்னுங்க. இப்போ ஒரே பேட்டர்ன் வந்துருச்சுங்க. நம்ம வந்து இப்போ தனித்தனியாக எடுக்கிறோங்க. ஒரு ப்ரெஷர் பேப்பர் எடுத்துக்கலாங்க. அது அப்படியே ட்ராட் பண்ணுறோங்க. அப்படியே வரையிறோங்க. இந்த பேட்டர்னை நம்ம வந்து பேக்கை வந்து அப்படியே வரையிறோங்க. அப்படியே ட்ரேஸ் பண்ணுறோங்க. அதை அப்படியே ட்ரேஸ் பண்ணுறோங்க. அந்த ஃப்ரண்ட் பேட்டர்ன் வரைஞ்சிருக்குங்களா, அது அப்படியே ட்ரேஸ் வேறு ஒரு ஷீட்டில் வந்து அப்படியே ட்ரேஸ் பண்ணுறோங்க. அப்படியே ட்ரேஸ் பண்ணுறோங்க. அப்படியே ட்ரேஸ் பண்ணுறோம். பேக் இந்த பேட்டர்ன் அப்படி பேக் சைடு அப்படியே பேக் பேட்டர்னுங்க. அது அப்படியே லைன் போட்டுக்கலாங்க. அப்படியே ட்ரேஸ் பண்ணியிருக்கிறோங்க. அந்த பேட்டர்ன் அப்படியே நம்ம ட்ரேஸ் பண்ணியிருக்கிறோங்க. இது சும்மா லைன் போட்டுக்கலாங்க. இது பேக் பேட்டர்னுங்க. அது பேக் பேட்டர்னுங்க. அப்படியே ட்ரேஸ் பண்ணியாச்சு. அப்படியே ட்ரேஸ் பண்ணியாச்சுங்க. அது அப்படியே ட்ரேஸ் பண்ணிக்கோங்க. அப்படியே ட்ரேஸ் பண்ணிவிட்டுங்க. இந்த பார்ட் இருக்குங்களா, இந்த பார்ட் இருக்கு இல்லைங்களா, இந்த பார்ட் கட் பண்ணி இதில் ஜாயின் பண்ணிக்கணுங்க. இது 4 சென்டிமீட்டர் இருக்கு இல்லையா, அதில் எழுதிக்கலாங்க. இந்த பார்ட் வந்து 5 சென்டிமீட்டர் இருக்குதுங்க. இந்த பாட்டம் பார்ட் 5 சென்டிமீட்டர் இருக்குதுங்க. இந்த பார்ட்டு அப்படியே 5 சென்டிமீட்டர் இருக்குங்க. அதை கட் பண்ணி அதோட ஜாயின் பண்ணுறேங்க. இந்த பார்ட் அப்படியே கட் பண்ணுறேங்க. கட் பண்ணிங்க, அதை ஜாயின் பண்ணிக்கலாங்க. அவ்வளோதாங்க. இந்த பேனில் கட் பண்ணி அதில் ஜாயின் பண்ணிக்கிறேங்க. இந்த பேனில் கட் பண்ணி அதை ஜாயின் பண்ணால் பேக் பேன் கம்ப்ளீட்டுங்க. இந்த பார்ட் அப்படியே கட் பண்ணி அதில் ஜாயின் பண்ணுறேங்க. அப்படியே ஜாயின் பண்ணுறேங்க. ஓகே, அப்படியே வரைஞ்சிக்கலாங்க. ஜாயின் கூட பண்ண வேண்டியதுங்க. அப்படியே வரைஞ்சிக்கலாங்க. அப்படியே நம்ம வந்து ட்ராட் பண்ணிக்கிறோங்க. ட்ராட் பண்ணிக்கோங்க. ட்ராட் பண்ணோம்னா உங்களுக்கு வந்து பேக் பேட்டர்னுடைய ஒர்க் முடிஞ்சுதுங்க. அப்படியே திருப்பி வச்சுக்கிறோங்க. அந்த 5 சென்டிமீட்டர் வர இடத்துல நம்ம திருப்பி வைக்கிறோங்க. ஓகேங்களா, 5 சென்டிமீட்டர் வரணுங்க. ஷேப் அப்படி தான் வருங்க. அப்போ ஷேப் கரெக்டாக வருங்க. அப்படியே வரைஞ்சிக்கலாங்க. ஓகே, அப்படியே வரைஞ்சாச்சுங்க. அப்படியே ஓகே, அப்படியே வரைஞ்சாச்சுங்க. லைட்டாக அப்படி ஷேப் வருங்க. அவ்வளோதாங்க. ஷேப் இப்படி வரைஞ்சிங்கன்னா கரெக்டான ஷேப் வருங்க. எந்த மாற்றமும் வராதுங்க. இது பேக்குங்க. இந்த சென்டரில் வர்றது கோடு மட்டும் தாங்க. இதுதான் பாட்டம் சைடுங்க. இது வந்து 4 சென்டிமீட்டருங்க. இந்த பார்ட் அப்படியே திருப்பி வச்சு அப்படியே வரைஞ்சாச்சுங்க. இந்த பார்ட்டை அப்படியே திருப்பி வச்சாச்சுங்க. திருப்பி வச்சு அப்படியே வரைஞ்சாச்சுங்க. அவ்வளோதாங்க. வரைஞ்சோம்னா அது பேக்கோட ஷேப் இப்படி தான் வருங்க. இதே மாதிரி நீங்களும் எப்படி போடுங்க. ஈஸியாக வரும். ஈஸியான வழி இதுதாங்க. ஈஸியான ஷேப் கரெக்டாக வருங்க. இப்படியே கட் பண்ணிக்கலாங்க பேட்டர்னை. ஓகே, பேக் பேட்டர்ன் வந்து வரைஞ்சாச்சுங்க. இப்போ வந்து நம்ம இப்படி பேட்டர்ன் அப்படி கட் பண்ணிக்கலாங்க. ஓகே, பேக் பேட்டர்னோட ஷேப் இப்படி தான் வருங்க. இந்த இடத்துல ஃபோல்டுன்னு எழுதி விடுங்க. இந்த பக்கம் ஃபோல்டுன்னு எழுதி விடுங்க. ஓகே, ஃப்ரண்ட் பேட்டர்ன் எடுத்து டாட் பண்ணுறாங்க. ஃப்ரண்ட் பேட்டர்ன் எடுத்து தனியாக கட் பண்ணுறாங்க. ஃப்ரண்ட் பேட்டர்னுங்க. பேக்கோட ஷேப்புங்க.
பேக் பேட்டர்ன் கம்ப்ளீட்டுங்க. இப்போ ஃப்ரண்ட் பேட்டர்ன் வந்து பவுச் ஃபினிஷிங் என்ன பண்ணலைங்க. இப்போ பவுச் ஃபினிஷிங்கோடைய ஃபினிஷிங் என்ன பண்ணணுங்க. இப்போ ஃப்ரண்ட் பேட்டர்ன் எடுத்து அப்படி கட் பண்ணுறோங்க. ஓகேங்களா, இது கட் பண்ணி எடுத்தாச்சுங்க. இந்த பார்ட் கட் பண்ணி எடுத்தாச்சுங்க. இதை கட் பண்ணி அதில் ஜாயின் பண்ணி வச்சுங்க. இதெல்லாம் ஜாயின் பண்ணி வச்சுங்க. இப்போ அந்த பேட்டர்ன் கட் பண்ணுறோங்க. ஃப்ரண்ட் பேட்டர்ன் இப்போ பேட்டர்ன் ஒர்க் இருக்குங்க. ஃப்ரண்ட் பேட்டர்ன் இன்னும் ஒர்க் இருக்குங்க. பேட்டர்ன் ட்ரேஸ் பண்ணிக்கலாங்க. அப்படியே வெட்டியாச்சு கட் பண்ணிடலாங்க பேட்டர்னுங்க. இது ஃப்ரண்ட் சைடு பேனலுங்க. இது வந்து ஃப்ரண்ட்டுடைய சைடு பேனலுங்க. இது ப்ரீஃபுடைய ஃப்ரண்ட் சைடு பேனலுங்க. இது ஃப்ரண்ட் சைடு பேனல் பேட்டர்னுங்க. அது ஓகே. இந்த பேட்டர்ன் இந்த பக்கம் இந்த பேப்பர் எடுத்து வச்சிடலாம். அந்த பக்கம் இது பேக் பேட்டர்னுங்க. இது சைடு பேனலுங்க. இது இந்த பார்ட்டுங்க சைடு பார்ட்டுங்க. இது இந்த பேட்டர்ன் வந்து சைடு போடைய பார்ட்டுங்க. இது ப்ரீஃபுடைய சைடு பார்ட்டுங்க. இது ஓகே. இப்போ நெக்ஸ்ட் வந்துங்க இந்த பார்ட் இருக்கு இல்லைங்களா, இது வந்து நம்ம வந்து பவுச் ஃபினிஷிங் என்ன பண்ணலைங்க. இந்த பேட்டர்ன் போட்டதுக்கப்புறம் நம்ம வந்து பவுச் ஃபினிஷிங் பண்ணுறோங்க. பாருங்கள், இந்த ஃபினிஷிங் என்ன பண்ணலைங்க. இந்த ஃபினிஷிங் கொண்டு வரணுங்க. இந்த பேட்டர்னில் தான் இந்த ஃபினிஷிங் கொண்டு வரோங்க. இந்த பேட்டர்ன் இருக்குங்களா, ஒரு பேப்பர் எடுத்து அப்படி ட்ரேஸ் பண்ணுறாங்க. இந்த இடத்துல பவுச் ஃபினிஷிங் கொண்டு வருங்க. பாருங்கள், இந்த ஃபினிஷிங் இங்கே கொண்டு வரணுங்க. இந்த ஃபினிஷிங் வந்து இந்த பேட்டர்னில் தான் நம்ம வரைகிறோங்க. சென்டர் பஃபரிங் மாதிரி கொண்டு வரணுங்க. பவுச் ஃபினிஷிங் அதுக்கு பேருங்க. ஷேப் எடுக்கணுங்க. இந்த பேட்டர்ன் வச்சு தான் நம்ம ஷேப் எடுக்கிறோங்க. ஓகே. இந்த பேட்டர்ன் அப்படியே ட்ரேஸ் பண்ணுறோங்க. வேறு ஒரு பேப்பர் எடுத்துக்கலாங்க. இப்போ இந்த பேட்டர்ன் வச்சு தான் நம்ம பவுச் ஃபினிஷிங் கொண்டு வரணுங்க. அப்படியே பேப்பர் எடுத்துக்கணும். அப்படி ட்ரேஸ் பண்ணுறோங்க. அப்படியே இந்த பேட்டர்ன் அப்படியே ட்ரேஸ் பண்ணுறோங்க. சேம் அப்படியே இந்த பேட்டர்ன் டிட்டோ சேம் அப்படியே ட்ரேஸ் பண்ணுறோங்க. இந்த ஃப்ரண்ட் பேட்டர்னுங்க. அது ஃப்ரண்ட் பேட்டர்னுங்க. ஃப்ரண்ட் பேட்டர்னுடைய ஃப்ரண்ட் பார்ட்டுங்க. அது சென்டர் பார்ட்டுங்க. இது ப்ரீஃபோட சென்டர் பார்ட்டுங்க. அது சென்டர் பார்ட்டுங்க. இது ப்ரீஃபோட சென்டர் பார்ட்டுங்க. இது அப்படியே நம்ம வந்து ட்ரேஸ் பண்ணி பஃபரிங் அது பவுச் ஃபினிஷிங் இது கொண்டு வரணுங்க. அப்படியே வரைகிறோங்க. ஒரு பேப்பர் எடுத்து அப்படியே ட்ரேஸ் பண்ணுறோங்க. ஒரு டாட் மாதிரி வச்சுக்கலாங்க. அப்போ தான் ட்ரேஸ் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்குங்க. டாட் மாதிரி வச்சுக்கோங்க. ஓகே. அப்படி ட்ரேஸ் பண்ணியிருக்கிறோங்க. அந்த பேப்பரை ஃப்ரண்ட் பார்ட்டை ப்ரீஃபோட சென்டர் பேட்டர்னை அப்படி ட்ரேஸ் பண்ணியிருக்கிறோங்க. சேம் டிட்டோ அப்படியே ட்ரேஸ் பண்ணியிருக்கிறோங்க. அப்படியே ட்ரேஸ் பண்ணி வச்சுங்க. பேட்டர்ன் லேசாக திருப்பி வச்சுக்கலாம். ஒரு கீழே பாட்டம் வந்து ஒரு 1.5 இன்ச்சு கேப் வர்ற மாதிரிங்க. ஒரு 1.5 சென்டிமீட்டர் இன்ச்சஸ்ங்க. இன்ச்சஸ் 1.5 சென்டிமீட்டர் சாரி 1.5 இன்ச்சுங்க. இன்ச்சு வர மாதிரி ஒரு பாயிண்ட் வச்சுக்கிறேங்க. அந்த பாயிண்ட் வச்சுங்க அப்படி லைட்டாக தள்ளி வச்சுக்கிறேன். பேட்டர்ன் அப்படி லைட்டாக தள்ளி வச்சுக்கிறேங்க. அதாவது கீழே வந்து பாட்டம் வந்து ஒரு 1.5 இன்ச்சு வச்சுங்க. பேட்டர்னை லைட்டாக அப்படி தள்ளி வச்சுக்கிறேங்க. தள்ளி வச்சு அப்படியே நம்ம வரைகிறோங்க. பஃபரிங் ஆட் பண்ணுறோங்க. அவ்வளோதாங்க. பஃபரிங்காக கொஞ்சம் கிராஸ் எடுக்கிறோங்க. ஷேப் வந்து கொஞ்சம் கிராஸ் எடுக்கிறோங்க.
அப்படியே வரைஞ்சிக்கலாங்க. ஒரு டாட் பார் வச்சுக்கலாங்க. டாட் பார் வச்சு அப்படியே வரைஞ்சிக்கலாங்க. அப்படியே கிராஸாக எடுக்கிறோங்க. ஷேப் வந்து இப்படி கிராஸாக வருதுங்க, அவ்வளோதாங்க. இந்த கீழே இருக்கிறது கேப் வந்து 1.5 இன்ச்சஸ் வைக்கிறோங்க. 1.5 இன்ச் வைக்கலாம், 2 இன்ச்சும் வைக்கலாங்க. ஓகே, கொஞ்சம் கிராஸாக எடுக்கணும். ஷேப் வந்து கிராஸ் பண்ணி அப்படியே இப்போ எடுக்கிறோங்க, அவ்வளோதாங்க. இந்த மெஷர்மெண்ட்டில் இது மாறக்கூடாதுங்க. இதுதான் ஓகேங்க. ஓகே, ஷேப் இதுதாங்க. இந்த பேட்டர்ன் அப்படி லைட்டாக கிராஸ் பண்ணியிருக்கிறோங்க, அவ்வளோதாங்க. 4 சென்டிமீட்டர் வரணுங்க. மெஷர்மெண்ட் எதுலேயும் மெஷர்மெண்ட் மாறக்கூடாதுங்க. 4 சென்டிமீட்டர் அப்படியே வரணும். அவ்வளோதாங்க. அப்படியே கட் பண்ணிடலாங்க. இந்த அப்படியே பேட்டர்ன் லைட்டாக தள்ளி வச்சுருக்காங்க, அவ்வளோதாங்க. லைட்டாக கிராஸாக எடுக்கிறோங்க, அவ்வளோதாங்க. இல்லை ஷேப் வந்து கிராஸ் ஷேப் பண்ணியிருக்கிறோங்க. கீழே பாட்டம் வந்து ஒரு 1.5 இன்ச்சு நகர்த்தி வச்சிங்க, பேட்டர்ன் நகர்த்தி வச்சு அப்போ கிராஸ் எடுத்துருங்க. பவுச் ஃபினிஷிங் கொண்டு வந்துருக்குறோங்க. இந்த ஃபினிஷிங் அங்கே கொண்டு வரோங்க. இப்படி கட் பண்ணிடலாங்க. பேட்டர்ன் ஃப்ரண்ட் பேட்டர்ன் ரெடி ஆகிடுச்சிங்க. ஷேப் இப்படி தான் வருங்க. இப்படி கட் பண்ணிடலாங்க. பேட்டர்ன் கட் பண்ணிடலாங்க. அவ்வளோதான். ஷேப் இப்படி தான் வருங்க. ஃப்ரண்ட் பேனோட ஷேப் இப்படி தான் வருங்க. உங்களுக்கு நல்லா பஃபரிங் அதிகமாக வேணும், நல்லா ஷேப்னா கொஞ்சம் கிராஸாக எடுத்துக்கலாங்க. பஃபரிங் ஃபினிஷிங்கு இப்படி தான் வருங்க. இந்த பீஸ் 2 பீஸ் ரெண்டு தட்டு வெட்டணுங்க. கட்டிங் 2 தட்டு வெட்டணுங்க. பாருங்கள், இந்த ஷேப்புங்க. ஃப்ரண்ட் பேனலோட ஷேப் இப்படி தான் வருங்க. இது ஃப்ரண்ட் பேனலுங்க. இப்போ ஓவர்லாக் ஸ்டிச் எங்கெல்லாம் ஜாயிண்ட் வருது அங்கெல்லாம் ஓவர்லாக் ஒரு சென்டிமீட்டர் ஸ்டிச்சிங் லான்ஸ் கொடுத்துருங்க. ஸ்டிச்சிங் லான்ஸ் எல்லா பக்கம் ஒரு சென்டிமீட்டர் கொடுத்துருங்க. ஸ்டிச்சிங் லான்ஸ் லாஸ்ட்டு ஆட் பண்ணிடுங்க. இப்போ நம்ம வந்து ஆஸ்பர் மெஷர்மெண்ட் தான் போட்டுக்கிறோங்க. இப்போ எல்லா பக்கம் ஒரு இன்ச்சு ஒரு சென்டிமீட்டர் வந்து ஸ்டிச்சிங் லான்ஸ் கொடுத்துருங்க. ஒரு சென்டிமீட்டர் வந்து ஸ்டிச்சிங் லான்ஸ் கொடுத்துருங்க எல்லா பக்கமும். ஸ்டிச்சிங் லான்ஸ் 1 சென்டிமீட்டர் லாஸ்ட்டு ஆட் பண்ணுறோங்க. 1 சென்டிமீட்டருங்க. இது ஃப்ரண்ட் பேட்டர்னுங்க. பேக் பேட்டர்னு, சைடு பேனல் பேட்டர்னுங்க. பாருங்க, பேட்டர்ன் மடிஞ்சு வருங்க. பீஸ் வந்து தைக்கும்போது மடிஞ்சு வருங்க. மடிஞ்சு தான் ஃபினிஷிங் கரெக்டாக வந்துடுங்க. ஓகே, பேக் பேட்டர்னுங்க. அது பேக் பேட்டர்னோட ஷேப்புங்க. ஃப்ரண்ட் பேட்டர்னோட ஷேப்புங்க. அது ஃப்ரண்ட் பேட்டர்ன் ஷேப்புங்க. அது இது சைட் பேனலுங்க. ஓகேங்க, பார்த்துங்க. இந்த பேட்டர்ன் நல்லா பார்த்துங்க, செக் பண்ணிங்க சார். நீங்களும் ஒரு டைம் போட்டு பாருங்கள். நன்றி. சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க சார். தேங்க்யூ. நன்றி. வாழ்க வளமுடன்.